தோல்விகளோ அவமானங்களோ இல்லாம யாராலையும் வெற்றியை அடைய முடியாதுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தோல்வியில் அந்த அவமானம் தான் நம்ம அடையக்கூடிய வெற்றிக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கும். இல்லைன்னா மிகச்சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு வாழ்க்கையில இந்த தோல்வியோ அவமானமோ நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெற்றியை அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி இந்த அவமானம் அப்படிங்கிறது ஒரு உந்து சக்தி ஆகி நம்மளை வெற்றிக்கு கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறத ஒரு உண்மையான ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவுல ஒரு சின்ன பையன் ஒரு விடலை போய் ஒரு 14-15 வயசு இருக்கும். அந்த பையன் ரொம்ப வயலண்டா, ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தான். சுத்தி இருக்கிற பசங்க கூட எப்ப பார்த்தாலும் ஏதாவது அடிதடி சண்டையில ஈடுபடுறது, சின்ன சின்ன பிக் பாக்கெட், அப்புறம் வழியில போறவங்களை வழிமறைச்சவங்களை மிரட்டி பணம் புடுங்கிறது அப்படின்னு நிறைய இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துகிட்டே இருந்தான். ஜெயிலுக்கு வந்தும் அந்த ஜெயிலையும் ஒழுங்கா இருக்கிறது இல்லதான். அதாவது ஜெயில அப்படின்னா நம்ம இந்த மாஸ்டர் படத்துல காமிக்கிற மாதிரி இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் மைனருங்கிறதுனால அவன் அந்த பெரிய பசங்க ஜெயிலையும் போட முடியல. இந்த ஜுவனல் ஹோம்ஸ்லயுமே எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். கூட இருந்த செல்மேட்ஸ் இன்மேட்ஸ் எல்லாம் அடிக்கிறது, அவங்க கூட தகராறு பண்றது, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோடையும் சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றதுன்னு ரொம்ப ஒரு கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு இருந்தான். அவங்களும் எத்தனையோ தடவை இவனை அந்த இதுல பண்ணி பார்த்தாங்க. ஜெயில இருந்தாலும் ரிலீஸ் ஆகி வெளியே போன ஒரு 2 நாள் 3 நாள்லயே திருப்பி ஏதாவது தப்பு பண்ணிட்டு திருப்பி உள்ள வந்துடுவான். இவனை என்னடா பண்ண, எப்படி இவனை கண்ட்ரோல் பண்றது, எப்படி இவனை வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு அப்போ அமெரிக்காவுல எந்த மாதிரியான பசங்களுக்காகவே ரொம்ப கண்டிப்பா நடத்தப்பட்ட ட்ரையான் அப்படிங்கிற அந்த ஜுவனல் சென்டருக்கு இவன் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த சென்டர் அந்த மாதிரி நிறைய பசங்க இது பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கண்டிப்பான ஒரு சென்டரா அது இருந்துச்சு. அதனால அங்க அனுப்பலாம் இந்த பையனை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த ட்ரையான் ஜுவனல் ஹோம்க்கு வந்தாது அந்த பையன் ஒழுங்கா இருந்தானா அங்கேயும் இந்த இன்மேட்ஸ் கூட அடிதடி சண்டையில ஈடுபடுறது, அபிஷியல்ஸ் கூட தகராறுல ஈடுபடுறது, இப்படியே பண்ணிட்டே இருந்தா. என்னதான் பண்ணி இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி இவன் வழிக்கு கொண்டு வரது, அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போ அந்த இதுல பாபி ஸ்டூவர்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கவுன்சிலரா இருந்தாரு, ஒரு ஆபீசராக இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பாக்ஸிங் பிராக்டிஸும் போயிட்டு அவர் பாக்ஸிங்கும் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவர் என்ன சொன்னார்னா, இவனை ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, இவன் இந்த பையனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எப்படி நீங்க பாப்பீங்க அப்படிங்க, நம்ம ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கானே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, அவன் ஒரு முரட்டுத்தனமா எல்லாத்தையும் அடிச்சிருவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான், நம்மளால எல்லாத்தையும் அடிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துல அவன் அதை பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு தடவை அடி வாங்கி உட்கார்ந்துட்டான் அப்படின்னா அவங்க அந்த தைரியம் போயிடும், அந்த திமிரு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரி அந்த பாபி ஸ்டூவர்ட்டே போய் அந்த பையனை பார்த்து, என்னப்பா உன்னை பத்தி எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுவா, எல்லாரும் அடிப்பா அப்படின்னு சொன்னாங்க, எங்க என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு இவரா போய் அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு. அந்த பையனுக்கு சண்டை போடுற ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, அடிக்கிறதுக்கு காரணமா வேணும், அடிக்கிற ஆள் கிடைச்சா பார்த்தாதான் காரணமா வேணும்னு அவனும் அப்படியே ரொம்ப ஆவேசமா சண்டை போடலாம், ரொம்ப ஜாலியா அப்படி எந்திரிச்சு வர்றான். இப்ப எந்திரிச்சுதான் தெரியும், அவன் மூஞ்சில ஓங்கி ஒரு குத்துனாரு. அவன் எப்ப அடி விழுந்ததுன்னு கூட அவனுக்கு தெரியல. அப்படி வலி, மூஞ்சி பூரா வலி, முகம் இருக்கா இல்லையானே தெரியாத அளவு அப்படி ஒரு வலியோட சுருண்டு உட்கார்ந்துட்டான். இருந்தாலும் சமாளிச்சு திருப்பி எந்திரிச்சு அவனை அடிக்கலாம் கையை ஓங்குறதுக்குள்ள வயிற்றுல ஒரு குத்து விட்டாரு இவரு. இவன் அவ்வளவுதான், ஆள் அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். ஒரு பார்த்துட்டு, என்னப்பா இன்னைக்கு அடி போதுமா, இங்கெல்லாம் இருக்கணும்னா நீ ஒழுங்கா இரு, இல்லைன்னா மறுபடியும் இதே மாதிரி அடி விழுகும், அடி வாங்கணும்னு நினைச்சேன்னா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபி ஸ்டூவர்ட் நடந்து போயிட்டாரு. இந்த அடி வாங்கின பையனுக்கு அந்த அடி வாங்கின வலி ஒரு பக்கம், மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்துருச்சு, வயிற்ற யூரின் டேங்க் அல்லது என்னென்ன டேங்க் உடஞ்சிருக்குன்னே தெரியல, அப்படி ஒரு வலி. இன்னொரு பக்கம் அவமானம். அதாவது என்னடா நம்ம ஒரு பெரிய முரடா எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம், நம்ம பார்த்தாலே பயப்படுவாங்க, அந்த மாதிரி இருந்த நம்மள 2 அடியில இருந்தாலும் உட்கார வச்சிட்டாரு அப்படிங்கிற அவமானம் ஒரு பக்கம். இப்படி வலியும் அவமானமும் இருந்தாலும் அந்த பையன் மனசுல ஒரு விஷயம் அவனுக்கு புரியல. அவர் அந்த ஆள் நம்மளை அடிச்சதுல ஏதோ ஒரு டெக்னிக் இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம முரட்டுத்தனமா போறதுக்குள்ள ரொம்ப ஈஸியா நம்மள அடிச்சிட்டாரு. அதுல ஏதோ ஒரு டெக்னிக் இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த டெக்னிக்கை நாம கத்துக்கணும் அப்படின்னு இந்த பையன் நினைச்சான். அடுத்த நாள் காலையில இந்த பையனாவே போய் இந்த பாபி ஸ்டூவர்ட்ட பார்த்தான். என்னடா மறுபடியும் சண்டை போட வந்துட்டியா, மறுபடியும் அடி வர மாதிரி வாங்கினது பத்தலையா அப்படின்னு அவர் கேட்டாரு. இல்ல நேத்து நீ அடிச்சதுல ஏதோ ஒரு டெக்னிக் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு இந்த பையன் கேட்டான். அவர் இந்த விளையாட்டு சொல்றான் போல, மறுபடியும் முரட்டுத்தனமா வந்திருக்கான் போல இருக்கு, போய் வேலையை பாரு, இருக்கிறவரு ஒழுங்காயிரு, அடி வாங்கி சாவாத போ அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பையன், இல்ல நீங்க எனக்கு அந்த வித்தையை, அந்த டெக்னிக் எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். இந்த பையன் சொன்னதுல அந்த டோன், அதுல இருந்த ஒரு தீர்மானம்
நம்ம ஒரு கன்விக்ஷனை பார்த்துட்டு சரி ஒருவேளை இந்த பையனுடைய முரட்டுத்தனம் மாறுறதுக்கு இதுவே ஒரு வழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு இதெல்லாம் பாக்ஸிங் டெக்னிக் தான், நான் வந்து பாக்ஸிங் படிச்சிருக்கேன், இந்த பாக்ஸிங் டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னார். அப்ப எனக்கும் பாக்ஸிங் கத்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த பாக்குறோம் சரி எனக்கு அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சான் அந்த பையன். இப்படி நல்லா பாக்ஸிங் கத்துக்கிட்டு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, பாக்ஸிங் அவனோட டேலண்ட்டை பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் கோச் கிட்ட அவனை சேர்த்து விடுறாரு. அந்த பையனும் அந்த நம்மளுடைய முரட்டுத்தனத்தை அந்த ஆத்திரத்தை எல்லாம் அந்த பாக்ஸிங்ல காமிக்க ஆரம்பிச்சான். பாக்ஸிங்ல பின் நாட்கள்ல இப்படி ஒரு முரட்டுத்தனமா இருந்த பையன் தான் பின் நாட்கள்ல பாக்ஸிங்ல வேர்ல்டு சாம்பியனா நாக் அவுட் கிங் அப்படின்னு சொல்லப்படுற மைக் டைசனா உருமாறினான். அதாவது தன்னுடைய முரட்டுத்தனம் அப்படிங்கிறத வந்து அதையே ஒரு தன்னுடைய திறமையாக்கிட்டு அந்த திறமையும் ஒரு ப்ரொஃபஷனலா வளர்த்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளரானார். அன்னைக்கு அந்த பாபி ஸ்டூவர்ட் கிட்ட வாங்கின அடிய அவமானமா நினைக்காம அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நாம கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அந்த 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 அவமானமா நினைக்காம அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பாக்ஸரான மைக் டைசன் உருவாக காரணமாக இருந்தது அந்த அவமானம் தான். இதே மாதிரிதான் நமக்கும் ஏற்படக்கூடிய அவமானங்களை நாம அவமானமா நினைக்காம அதுல இருந்து ஏதோ ஒரு பாடத்தை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நமக்கும் வெற்றி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மைக் டைசனுடைய லைஃப் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த பதிவு உங்களுக்கு அதுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தடம் பதிப்போம்.